மறவர் சமூகத்திலிருந்து ஒருவர் 2-3 முறை முதலமைச்சரானார் என்றால் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான். ஆக அந்த சமூகத்தினர் தங்களுடைய முதல் பிரதிநிதியாக திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை தான் பார்க்கிறார்கள். அவருக்குத்தான் அங்கே அதிக மரியாதை அந்த சமூகத்தினர் மத்தியில் இருக்கிறது. திரு இபிஎஸ் பக்கம் 1-2 மறவர் சமூக பிரமுகர்கள் இருக்கலாம். அவர்களை விட யார் பாப்புலர் என்று கேட்டால் ஓபிஎஸ் தான் பாப்புலர். அது யதார்த்த நிலை, நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அரசியல் பயணத்தில் உடனிருந்து, அவருடைய ஏற்ற இறக்கங்களில் உடனிருந்து, சோதனைகளை சந்தித்து சிறைக்கு சென்று, அது வழக்கின் காரணமாக இருக்கலாம், வேறு காரணங்களாக இருக்கலாம். திருமதி சசிகலா அவர்கள் வழக்குகளை சந்தித்தது செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அரசியல் பயணத்தில் உடனிருந்தார். அதெல்லாம் அது ஒரு முக்கியமான காரணம். பொதுவாக செல்வி ஜெயலலிதா அவர்களோடு அவர் இருந்தபோது செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு தேவர் சமூகத்தினரின் வாக்குகள் கூடுதலாக கிடைத்தது. தங்களுடைய சமூகத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பக்கத்திலே வைத்திருக்கிறார் செல்வி ஜெயலலிதா என்பது அந்த சமூகத்தினரின் பார்வையாக இருந்தது. அது மட்டும் இல்ல, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பெருமகனாருக்கு தங்க கவசம் அணிவித்தவர் செல்வி ஜெயலலிதா. அப்போது அந்த மக்கள் பிரமுகர்கள் மத்தியில் நான் கேள்விப்பட்டது என்னவென்றால், இதற்கான இனிஷியேட்டிவை மேற்கொண்டவர் திருமதி சசிகலாவும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் தான் என்று அந்த சமூகத்தினர் மத்தியிலே ஒரு பேச்சு. ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், நீங்கள் இபிஎஸ் பக்கம் யார் எத்தனை பேர் இருந்தாலும் கூட இந்த இருவரை அந்த சமூக மக்கள் முக்கியமானவர்களாக பார்க்கிறார். தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.